ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஆண்ட்ராய்ட் 13 ஆண்ட்ராய்ட் 13 இல்லை 12 எங்களுக்கு இன்னும் வரலையடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் வரல. சொல்லப்போனால் ஆண்ட்ராய்ட் 11 வந்து எனக்கு ஒரு 5 மாதம் தான் ஆகுது. ஸோ 12க்குலாம் எனக்கு இன்னும் பல காலம் ஆகும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு 12 வந்துருச்சா அப்படின்னு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் 12உடைய அந்த லீக்கான ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ ரோல் அவுட் ஆகும், எந்தெந்த டிவைஸ்க்கு ரோல் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இந்த ஆண்ட்ராய்ட் 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பேர்லேருந்து போயிடுவோம். பேர் இதுக்கு வந்து இப்போதைக்கு அவங்க வச்சுருக்க அந்த கோட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரமிசு அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லே. அந்த திரமிசுனா ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு கேக் மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் தெரியுது. இதில் வேறு எதுவும் ஸ்வீட் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. தென் அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 12ஓட முக்கியமான ஃபீச்சராக அந்த நம்ம வைக்கிற வால்பேப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மொத்த சிஸ்டமோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க ஆண்ட்ராய்ட் 12. ஆண்ட்ராய்ட் 13லேயுமே இந்த விஷயம் அப்படியே தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறையவே கலர் பேலட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரெட்லேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் ரெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரே கலரை பேஸ் பண்ணி நிறைய ஷேட்ஸ் வந்து இதில் ஆண்ட்ராய்ட் 13 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான், நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா கண்டென்ட்ஸ், சாங்கோ இல்லை வீடியோ சாங்கோ ஏதோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வர அவுட்புட்டை உங்களால் டக்குன்னு வேற ஒரு டிவைசஸ்க்கு மாற்ற முடியும். ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால் ரொம்பவே ஈஸியாக மாற்ற முடியும். கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரி. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐஃபோனில் பாட்டு கேட்டுக்கும்போது டக்குனு ஹோம் பாட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக மாற்றிடலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சொல்லப்போனால் அந்த ஆப்பிளோடைய ஒரு ஃபேமஸான மேட்டர் அந்த ஈகோ சிஸ்டம்னோட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை ஆண்ட்ராய்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணுறது வந்து ஒரு வேறு லெவலாக மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மைக் ஆக்சஸ் பண்ணுமா இல்லை கேமரா ஆக்சஸ் பண்ணுமா, இந்த மாதிரி பெர்மிஷன் நமக்கு வரிசையாக கேட்கும் பார்த்தீங்களா. இதுவுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனால் இது எதுக்கு பெர்மிஷன் கேட்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் உதாரணத்துக்கு டெலகிராமே எடுத்துக்கோமே, ஏகப்பட்ட குரூப்ஸ்லாம் இருப்போம். அதில் நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்குள்ளே போகும்போதே நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஆப்லேருந்து ரிசீவ் பண்ணுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு அலோ ஆர் டினே ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதை வச்சு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை ஆப்குள்ளே போகிறப்பே பிளாக் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு செமையான ஒரு ஃபீச்சர் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் ஸ்கேனிங்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆக்சஸ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்தே நம்மளால் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலுமே உங்களால் செட்டிங்ஸில் போய் அந்த ஆப்ஷனை ஆஃபும் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஃப்சின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வெறும் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடான ஒரு ஃபீச்சர் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்சி மூலியமா பேமெண்ட் பண்ணுவாங்க அதர் கண்ட்ரீஸ்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மல்டி யூசர் என்எஃப்சி வந்து இவங்க ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்எஃப்சி மூலமாக பேமெண்ட் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்பவே ஈஸியாகிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான செட்டிங் வந்து ஒரு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், ஹெட்ஃபோன் கனெக்டில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ஃபோனுக்கும் ஹெட்ஃபோனுக்கும் டக்குன்னு ஆடியோ பேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரீடிசைன் நல்ல விஷயம் தான், நல்ல ஃபீச்சர் தான். தென் அடுத்து வந்து ப்ளூடூத் எல்இ சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப எந்த அளவுக்கு பிட்ரேட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த அளவுக்கு நமக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் இந்த ப்ளூடூத் எல்இயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலை விட 50% கம்மியான பிட்ரேட்லையும் நம்மளால் எஸ்பிசி கோடெக்கில் ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். பேட்டரியை ரொம்பவே கன்சியூம் பண்ணாமல் நம்மளால் நல்ல சாங்ஸை கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஃபீச்சர் தான். தென் இதை தவிர்த்து எலிஜிபிள் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வெறும் பிக்சல் மட்டும் தான் இருக்குது. பிக்சல் 4, 4a, அப்புறம் 4a 5G, 5a, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 Pro இந்த டிவைசஸ் தான் இருக்குது. 4a யூசர்ஸ்லாம் ரொம்பவே குதூகலமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணமும் இதுதான். அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்ட் 12 பார்த்தீங்கன்னா அவங்க போன வருஷம் இந்த நேரத்திலேயே டெவலப்பர் ப்ரிவியூவில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்சல் யூசர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இதெல்லாம் பார்க்குறப்ப மற்ற யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எரியத்தை செய்யும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். சரி, ரைட், இப்போ இதெல்லாம் விட்டுரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்தே அவங்க டெவலப்பர் ப்ரிவியூஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிக்சல் டிவைசஸ்க்கு. நீங்கள் பிக்சல் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படி நீங்கள் அப்பே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் பிப்ரவரியில் வந்து டெவலப்பர் ப்ரிவியூ வரும். அடுத்து மேல வந்து நமக்கு பீட்டா வெர்ஷன்ஸ் வரும். அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நமக்கு ஃபைனல் வெர்ஷனே வந்துடும், ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயாவது எனக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்தால் நல்லாயிருக்கும். என் நிலமை அப்படி தான் போகுது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆண்ட்ராய்ட் 12 அந்த நேரத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் இந்த ஆண்ட்ராய்ட் 13ல் வந்திருக்கிற இப்போதைக்கு வந்திருக்க சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் 13 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய லைக் போட்டு விட்டால் தான் யூடியூப் வந்து நம்மளோட வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.